إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا தகப்பல் துஆ. எங்கள் இறைவா, என்னுடைய துஆவை நீ ஏற்றுக்கொள்வாயாக. எல்லாம் வல்ல இறைவன் நாம் கேட்கக்கூடிய நம்முடைய எல்லா துஆக்களையும் பரிபூர்ணமாக அங்கீகரித்துக் கொள்வானாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எல்லாம் வல்ல இறைவன் தன்னுடைய அருள்மறையான திருமறையின் மூலமாக ஒரு செய்தியை அல்லாஹ் சொல்லி தருகிறான். யாருடைய துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொள்வான், யாருடைய துஆவை அல்லாஹ் ஒப்புக்கொள்ள மாட்டான், எந்த மாதிரி துஆ கேட்டால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படும், எந்த நிலையில் துஆ கேட்டால் அந்த துஆ அங்கீகரிக்கப்படாது என்பதை இந்த ஒரு வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லி காண்பிக்கின்றான். அல்லாஹ் கூறுகின்றான், மன்கான யரீது ஸவாப துன்யா ஃபஇந்தல்லாஹ். இந்த உலக வாழ்க்கையினுடைய பலனை மட்டும் எவரேனும் அல்லாஹ்விடத்துல விரும்பினான், இந்த உலக வாழ்க்கையினுடைய பலனை மட்டுமே ஒருத்தர் தொடர்ந்து அல்லாஹ்ட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு, அதையே விரும்புறாரு, அதையே பிரியப்படுறாரு, வேற எதையுமே என்ன செய்யல, அவர் அல்லாஹ்விடத்துல விரும்பல, கேட்கல. இந்த உலகத்துல எனக்கு அதை கொடு, எனக்கு தேவையை கொடு, எனக்கு வீடு வேணும், வாசல் வேணும், பொருளாதாரம் வேணும், வசதி வாய்ப்பு வேணும், அவர் இறைவனிடத்துல அல்லாஹ்விடத்துல கேட்கிறது எல்லாமே உலகம் சார்ந்தே இருக்குது, உலகத்தினுடைய பலன் மட்டுமே இருக்குது, உலகத்தினுடைய காரியங்கள் மட்டுமே அதுல நிறைஞ்சு இருக்குது. ஆனா வேற ஒண்ணும் இல்லை. மன்கான யரீது ஸவாப துன்யா ஃபஇந்தல்லாஹ். இந்த உலகத்தினுடைய பலனை மட்டும் எவரேனும் விரும்பினால் அவர் தவறு இழைத்தவர் என்பதாக அல்லாஹ் சொல்றார். அவர் தவறு இழைத்தவர். ஸவாப துன்யா வல் ஆகிரா வகான அல்லாஹு ஸமீஅன் பஸீரா. அல்லாஹ்விடத்துல உலகத்தினுடைய சவாபை மட்டுமே கேட்கக்கூடாது, ஆகிரத்தினுடைய சவாபையும், உண்மை மறுமை இரண்டையுமே கேட்பதை அல்லாஹ் விரும்புகின்றான். இரண்டினுடைய நற்பலன்களையும் நான் அல்லாஹ்விடத்துல கேட்கணும், அதைத்தான் ஒரு அடியான் விரும்பணும் என்பதை இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்றான். வகான அல்லாஹ் ஸமீஅன் பஸீரா. இன்னும் அல்லாஹ் நாம் எதை கேட்கின்றோமோ, நாம் எதை கேட்கிறோமோ அதை கேட்கக்கூடியவனாகவும் நம்மை கூர்ந்து கவனிக்கக்கூடியவனாகவும் அல்லாஹ் இருக்கிறான் என்பதாக இந்த வசனத்தின் வாயிலாக அல்லாஹ் சொல்லுகிறாங்க. இப்ப கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இம்மை மறுமை ஒரு துஆவையே அல்லாஹ் தான் சொல்லித்தரான். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தன் வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனத்தன். எங்கள் இறைவா, உலக வாழ்க்கையிலும் மறுமையினுடைய வாழ்க்கையிலும் எங்களுக்கு நீ நற்பலனை வழங்குவாயாக என்பதாக அல்லாஹ் கற்று தருகிறார். உலகம் சார்ந்து மட்டுமே கேட்கக்கூடிய துஆக்கள் அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படாது. ரப்பனா தகப்பல் துஆ. எங்கள் இறைவா, என்னுடைய துஆவை ஏற்றுக்கொள்வாயாக என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அல்லாஹ்விடத்தில் அங்கீகரிக்கப்படணும் அப்படின்னு சொன்னா மறுமை சார்ந்ததாகவும் துஆ இருக்கும். ஏன்னா அல்லாஹ் கூர்ந்து கவனிக்கக்கூடியவனாக இருக்கிறான். மனிதர்கள் கூர்ந்து கவனிச்சாலே நம்மளால தப்ப முடியாது. ஒவ்வொரு நிலையிலும் அல்லாஹ் நம்மை கூர்ந்து கவனிக்கிறான். அப்ப அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை சரியான முறையில் நிறைவேற்றினால் துஆக்கள் அங்கீகரிக்கப்படும். நாம் கேட்கக்கூடிய துஆக்களினுடைய பிரதிபலனை அல்லாஹ் இந்த உலகத்துல கொடுக்கலன்னா அதனுடைய பலனை அல்லாஹ் மறுமையில கொடுத்துருவான். எனவே நீங்கள் மனம் தளர வேண்டாம். உலகில் கிடைக்கக்கூடிய எதுவும் நிரந்தரமானதல்ல. ஆனால் மறுமையில் அல்லாஹ் உங்களுக்கு எதை வழங்கினாலும் அது நிரந்தரமானது. எனவே துஆக்கள்ல மறு உலகத்தினுடைய நற்பலன்களை அதிகமாக கேட்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்கின்றார்கள். அப்போ துஆவுல உலகம் சார்ந்து இருக்கக்கூடிய துஆக்கள் அங்கீகரிக்கப்படாது. மறுமை சார்ந்தும் உலகம் சார்ந்தும் இருப்பது. இம்மைக்கும் மறுமைக்கும் ஒருவர் இம்மையினுடைய பலனையும் மறுமையினுடைய பலனையும் கேட்கும் போதுதான் அந்த துஆ அங்கீகரிக்கப்படுகிறது என்பதை இந்த ஹதீஸின் வாயிலாகவும் இந்த வசனத்தின் வாயிலாகவும் புரிந்து கொள்ள முடியும். இரண்டாவது, அல்லாஹ்வினுடைய புகழை அல்லாஹ் புகழுகின்றான். யார? இறைவா, இவ்வுலகிலும்
மறு உலகிலும் எனக்கு நல்லதை தருவாயாக என்பதாக அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய ஒரு அடியான். இறைவா நரக வேதனையிலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று கேட்கக்கூடிய அந்த அடியான். இந்த அடியானை அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான் தன்னுடைய மாணவர்களிடத்தில். யார் அல்லாஹ்விடத்துல கையேந்தி இறைவா இவ்வுலகத்திலும் மறு உலக வாழ்க்கையிலும் எனக்கு நல்லதை தரை கொடு, அதே போன்ற நரகத்தினுடைய வேதனையிலிருந்து என்னை காப்பாற்று, இதுதான் இவருடைய பிரார்த்தனை, வேற ஒண்ணும் இல்லை. இந்த மாதிரி ஒரு அடியான் பிரார்த்தனை செய்தால் அது அல்லாஹ்வுக்கு ரொம்ப பிரியமானது. இதை அல்லாஹ் என்ன செய்யறான், மலக்குமார்களை கூப்பிட்டு அந்த அடியானை பற்றி அல்லாஹ் புகழ்ந்து பேசுகின்றான். உலக வாழ்க்கை இருக்குது, அது அற்ப இன்பமே தவிர வேறு இல்லை என்பதாக அல்லாஹ் தெரியும். அப்போ நரகத்தினுடைய வேதனையிலிருந்து என்னை பாதுகாத்து கொடு, இம்மையிலும் மறுமையிலும் எனக்கு நல்லதை கொடு என்பதாக கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனை, அந்த துவா அல்லாஹ்விடத்துல உடனடியாக அங்கீகரிக்கப்படுகின்றது. உலக வாழ்வில் இன்பமான வளமான வாழ்க்கையை அல்லாஹ் வழங்கி இருந்தால் நாம் வாழ்வது மிகவும் சரியானது என்பதாக எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் உலக வாழ்க்கையில சோதனைகளை கொடுப்பான், உலக வாழ்க்கையில சிரமத்தை கொடுப்பான், கஷ்டங்களை கொடுப்பான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, நமக்கு இறைவன் வழங்கக்கூடிய அந்த சோதனைகள், அந்த கஷ்டங்களை கொண்டு அதன் மூலமாக ஏற்படக்கூடிய கவலைகள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய நெருக்கடிகள், அதன் மூலமாக ஏற்படக்கூடிய சிரமங்கள், வேதனைகள், வலிகள், இவருக்கு பகரமாக அல்லாஹ் பாவங்களை மன்னித்து மறுமையில் சிறந்த வாழ்க்கையை அல்லாஹ் கொடுப்பான். எனவே தான் உலகத்தில் ஏற்படக்கூடிய சோதனைகள், நெருக்கடிகள் எல்லாம் வரும் பொழுது அல்லாஹ்விடத்துல அதிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டுமே தவிர நிராசை இருந்து விடக்கூடாது என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். சோதனைகளும் நெருக்கடிகளும் வரும் பொழுதும் யார் அல்லாஹ்விடத்துல கையேந்துகின்றார்களோ அவர் அல்லாஹ்வினுடைய பிரியத்திற்கு ஆளானவராக ஆறாரு. அவருடைய துவாவை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கிறான். இம்மையிலும் மறுமையிலும் அல்லாஹ் அவருக்கு சிறந்த வாய்ப்பை ஏற்படுத்துகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவாவை கற்றுத் தருகின்றார்கள். அல்லாஹும்ம அல்ஹிம்னி ருஷ்தி வ அய்தினி மின் ஷர்ரி நஃப்ஸி. யா அல்லாஹ், நீ எனது உள்ளத்தில் நீர் வழியை ஏற்படுத்துவாயாக, எனது நஃப்ஸினுடைய தீங்கை விட்டும் என்னை நீ பாதுகாப்பாயாக. இந்த துவா ஒரு அடியானுடைய உள்ளத்தை சுத்தப்படுத்திவிடும். இந்த துவாவை அதிகமாக ஓதும் பொழுது அல்லாஹ் உள்ளத்தையும் சுத்தப்படுத்தி விடுகின்றான். மேலும் அவருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படும். யாருடைய உள்ளம் தூய்மை அடைந்து விட்டதோ அவருடைய துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய உள்ளங்களை தூய்மையாக்கி நம்முடைய துவாக்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி